ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நிறைய பேருக்கு நாளைக்கு வந்து 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாம் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்கான லாஸ்ட் மினிட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கிலீஷ் மீடியத்தும் தமிழ் மீடியம் ரெண்டு பேருக்குமே தான். நான் கொஸ்டின் வந்து இங்கிலீஷில் சொல்கிறேன், பட் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஸ்டின் நம்பர் வந்து பார்த்துக்கோங்க. புக் பேக்கில் கொஸ்டின் நம்பர் வந்து பார்த்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா ஸோ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மீடியத்துக்கான லிங்க் இருக்கும், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இம்பார்ட்டன்டான லாஸ்ட் மினிட்ல நீங்கள் படிக்க வேண்டிய 2 மார்க் 4 மார்க் அண்ட் 7 மார்க் கொஷின்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ யூனிட் வைஸ் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாமுக்கு யூனிட் 1 2 அப்புறம் 7 8 அப்புறம் 13 14 இந்த யூனிட்ஸ்ல உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம கல்வி மினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்கும் மேலே இந்த வீடியோவை தயவு செஞ்சு லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக இப்போ தான் நான் உட்காந்து லாட்டெக்ஸ்ல டைப் பண்ணிட்டு நான் இப்போ இந்த பிடிஎஃப் வந்து கிரியேட் பண்ணி உங்களுக்கு நான் இப்போ அப்லோட் பண்றேன். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் யூனிட் 1 லாஸ் ஆஃப் மோஷன். இதில் வந்து இனர்ட்டியானா என்ன, அதோடைய கிளாசிஃபிகேஷன்ஸ், டிஃபைன் இனர்ட்டியா, கிவ் இட்ஸ் கிளாசிஃபிகேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ தென் வந்து கிளாசிஃபை த டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் பேஸ்ட் ஆன் தேர் அப்ளிகேஷன்ஸ். ஸோ அந்த கொஷின். ஸோ அடுத்தது டிஃபரன்ஷியேட் மாஸ் அண்ட் வெயிட் 4 மார்க்கில் அதிகமாக கேட்கக்கூடிய ஒரு கொஷின். ஸோ அது பார்த்துக்கோங்க. அடுத்தது டிஃபைன் மொமெண்ட் ஆஃப் எ கப்பிள் 5th கொஷின், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் நியூட்டன்ஸோடைய செகண்ட் லா பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து இந்த கொஷின், வில் கேச்சிங் எ கிரிக்கெட் பால் த ஃபீல்டர் லோவர் ஹிஸ் ஹேண்ட் பேக்வர்ட் வை. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ இதெல்லாம் ஃபர்ஸ்ட் யூனிட்ல ஆன்சர் பிரீஃப்லி அதில் உள்ளது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதை பார்த்துக்கோங்க. டிடியில் பொறுத்தளவில் what are the types of inertia and give an example for each type, very very important. So the Newton's law of motion பார்த்துக்கங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்தது ராக்கெட் ப்ரொபல்ஷன், சம்டைம்ஸ் 4 மார்க்கு சம்டைம்ஸ் 7 மார்க்கில் 2 சப்டிவிஷனாக கம்பைன் பண்ணி கேட்குறாங்க, பார்த்துக்கங்க. அடுத்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன். ஸோ இதெல்லாம் தான் ஃபஸ்ட் யூனிட்ல இம்பார்ட்டன்ட் கொஷின். நெக்ஸ்ட் யூனிட் பார்க்கறதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய சேனல் லிங்க், கல்வி மினி 2.0 சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனிமேல் நிறைய வீடியோஸ் இந்த சேனல்லையும் சரி அந்த சேனல்லையும் சரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வரும். ஸோ அதெல்லாம் மறக்காமல் அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்டு 10th ஸ்டாண்டர்டோடைய சயின்ஸு ஃபஸ்ட்டு மிட் டர்ம் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர், வேறு டிஸ்ட்ரிக்டில் நடந்த கொஸ்டின் பேப்பர், அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் லிங்க் டிஸ்கிரிப்ஷன். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இது தான். கொஸ்டின் பேப்பரோடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி சயின்ஸ் கொஸ்டின் பேப்பரை பார்த்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகே. செகண்ட் யூனிட்ல ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்னெல்ஸ்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டிப்ரெஷன் ஆஃப் எ லைட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கான்வெக்ஸ் லென்ஸ் அண்ட் கான்கேவ் லென்ஸ் டிஃபரன்ஷியேட், அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஸோ அடுத்தது பவர் ஆஃப் அக்கமடேஷன் ஆஃப் இ, கேஸ் ஆஃப் மயோஃபியா, அப்புறம் ஏன் ஸ்கை வந்து ப்ளூ கலரில் இருக்குது, டிராஃபிக் சிக்னல் ஏன் ரெட் கலரில் இருக்குது. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. டிடியில் பொறுத்தளவில் 5 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட் வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். மயோஃபியா அண்ட் ஹைப்பர் மெட்ரோஃபியா டிஃபரன்ஷியேட். ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் ஏ காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது, பட் சம்டைம்ஸ் கேட்குறாங்க. நீங்கள் குவார்டர்லிக்கு டைம் இருக்கையில் படிங்க, இப்போ மிட் டர்முக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இல்லை. அடுத்து 7th யூனிட் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ். அதில் வந்து ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் டிஃபைன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கப்புறம் வந்து அட்டாமிசிட்டி, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஐசோடோப்ஸ் அந்த கொஷின். ஸோ அடுத்தது எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் இது ஹெட்ரோடயாமெட்ரிக் மாலிகுல்ஸ், அடுத்து மோலார் வால்யூம் ஆஃப் கேஸ், இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பர்சன்டேஜ் ஆஃப் ஏ நைட்ரஜன் இன் அமோனியா. ஸோ ஆல் கொஷின்ஸ் இன் திஸ் சாப்டர் வெரி இம்பார்ட்டன்ட். பிக் கொஷின், லாங் ஆன்சர் கொஷின் பொறுத்தல சாலிட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் மாடர்ன் அட்டாமிக் தியரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஷின். ஸோ அது பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த கால்குலேட்டர் நம்பர் ஆஃப் வாட்டர் மாலிகுல் பிரசன்ட். ஸோ அந்த இது பார்த்துக்கோங்க, அது ரெண்டும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 8th யூனிட்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈக்குவேஷன் அண்ட் ஃபார்மேஷன் ஆஃப் ஏ ரஸ்ட். ரஸ்ட்னா என்ன, ஈக்குவேஷன் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் ரஸ்ட், 2 கண்டிஷன்ஸ், நெசசரி கண்டிஷன்ஸ் ஆஃப் ஐரான். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. ஸ்மெல்டிங் ப்ராசஸ் பிக் கொஷினில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது பார்த்துக்கோங்க. யூனிட் 13ல் வந்து இந்த ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு, ஸோ இது எல்லாமே அதில் இந்த ஃபார்ம் ஆஃப் ரேபிட்டு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. 10மே வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் பிக் கொஷின் ஷார்ட் ஆன்சர் கொஷினில் வந்து இந்த கொஷின் இது பாரஸ்டிக் அடாப்டேஷன் அந்த கொஸ்டின் பார்த்துக்கோங்க. லாங் ஆன்சரை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஆஃப் ரேபிட் வித் லேபிள்டு டயக்ராம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அது பார்த்துக்கோங்க. 14th யூனிட்ல வந்து இந்த ப்ரொடெக்டிவ் கவரிங் ஆஃப் ஏ ஹியூமன் ஹார்ட், கலர் ஆஃப் ஏ பிளட் ரெட். இது ஒய் வந்து கலர் ஆஃப் த பிளட் வந்து ரெட் கலரில் இருக்கீங்க அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க, வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அப்புறம் ஹீட் வேல்யூ அசோசியேட் வித் அந்த மேஜர், அது பார்த்துக்கோங்க. ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின் அகைன் பார்த்தீங்க அப்படின்னா இது ஸ்ட்ரக்சர் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் ஏ ஹியூமன் ஹார்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அந்த டிரான்ஸ்பிரேஷன் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்தது ஹார்ட்டோடைய சவுண்டு, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வால்ஸ் இந்த ஹார்ட்டு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த லாங் ஆன்சர் கொஷினை பொறுத்தளவில் டிரான்ஸ்பிரேஷன், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிளட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ அது பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அது
அவ்வளோதான். இதெல்லாம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ சயின்ஸுக்கு மிட் டர்ம் எக்ஸாமுக்கு இதெல்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இதுலேருந்து தான் மேக்ஸிமம் எல்லா கொஷின் வரும். ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு டிஸ்ட்ரிக்ட்டில் நடந்த ஃபஸ்ட் மிட் டர்ம் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி பாருங்கள். அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கல்வி மணி 2.0 ஓகே. அவ்வளோ